வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, நீங்க உண்மையை ஏற்காத ஒரு உலகமாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும். நீங்க எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில உண்மையை மட்டுமே ஆப்ஷனாக வைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள். எங்க போனாலும் உண்மையை மட்டுமே பேசுவீங்க. உண்மையை வைத்து வாழ்க்கையில முன்னேறி விடலாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. தைரியமாக எல்லாருக்கும் நீங்க எல்லா விதமான விஷயங்களையும் பகிர்வீங்க. அதே போல யாருக்கும் ஏதாவது பிரச்சனைகள் என்றால் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உங்களுடைய வயதை விட மூத்தவர்கள் எவராக இருந்தாலும் நீங்கள் உடனே போய் அவருடைய வாழ்க்கையில என்ன விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், நீங்க போய் உங்களால முடிந்த அளவுக்கு அவங்க சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்க மாட்டீங்க. அவங்களுடைய மனதிற்குள்ள அந்த கவலைகளை போக்கணும் அப்படின்னு உங்களால முடிந்த அளவுக்கு அவர்களை சந்தோஷப்படுத்த நீங்க ஆரம்பிப்பீங்க. அது தெரிந்தவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்துல உங்களை பாராட்டியே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா, தெரியாதவர்களாக இருந்தால் யாருமே போய் பேச மாட்டாங்க. ஆனா நீங்க போய் அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுப்பீங்க. அவங்களுடைய கண்களில் வரக்கூடிய கண்ணீரை நீங்க நிறுத்தணும் அப்படின்னு நினைத்து உங்களால முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை அவர்களுக்கு ஒரு பாடமாக கூறுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் அவங்களுக்கு கூறுவீங்க. கண்ணீர் விட்டால் எதுவும் சரியாக போவது கிடையாது. முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில எழுந்து ஓடுங்க. உங்களுக்கான ஒரு பாதையை நீங்க உருவாக்குங்க. அதுக்கப்புறம் உங்களை விட்டு சென்ற நபர்கள் அனைவருமே தேடி வருவார்கள் என்று நீங்கள் எத்தனையோ மனிதர்களிடம் கூறியிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் எது நடந்தாலும் நீங்கள் உடனே சோர்வடைந்து விடாதீங்க. இது உங்களுக்கும் நிச்சயமாக பொருந்தும். எது நடந்தாலும் உடனே சோர்வடைந்து விடாமல் அந்த ஒரு விஷயத்தில் இறுதி வரைக்கும் நீங்கள் கவனமாக இருந்து பாருங்கள். நன்மைகள் நடக்கோ தீமைகள் நடக்கோ அது இரண்டாவது விஷயம். முதலில் உங்களை நம்பி அந்த ஒரு வேலையில் நீங்கள் இறங்குங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். அதை நீங்களும் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் யாருக்கும் பொருந்தவில்லை என்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நீங்க எங்குமே ஃபிட்டாக மாட்டீங்க என்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஆனது வந்திருக்கும். யார் சொல்வதையும் நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் படிதான் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்கிற மாதிரியான பல யோசனைகள் சிலருக்கு வர ஆரம்பித்திருக்கும். இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள், இதற்கான காரணங்கள் என்று எதுவுமே தெரியாமல் சிலர் முழித்துக் கொண்டிருந்திருப்பாங்க. எந்த குரூப்ல இருந்தாலும் நீங்கள் எப்பொழுதுமே சில விஷயங்களை மட்டும் தனியாக பண்ணுவீங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு தனியாகவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா அந்த வித்தியாசங்கள் உங்களுக்கு ஒரு தனிமையை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்குங்க. ஆனா அந்த சில வித்தியாசங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்கிற மாதிரியான சில பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக கூறுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் சில மனிதர்களுடன் அனுபவங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் ஆழமான சில பலன்களையும் சில பாடங்களையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும் நீங்கள் பிட்டாக வேண்டியவர்கள் கிடையாது. நீங்கள் எப்பொழுதுமே மற்றவங்களுடைய கணிப்புக்கும் மற்றவர்கள் கூறுவதற்கும் எப்பொழுதுமே நீங்கள் அவருடைய கணிப்பை விட அதிகமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதனாலேயே மற்றவர்கள் கூறுவதை நீங்கள் எப்போதும் கேட்க மாட்டீங்க. தனி நபராக எப்போதுமே நடந்து கொள்வீர்கள். அதனால உங்களுக்கு சில நபர்களுக்கு பிடிக்காமல் உங்களுக்குள்ள சில அவமானங்களையும் சில அசிங்கங்களையும் ஏற்படுத்திய அனுபவங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிய அவமானங்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். சில அவமானங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய லைஃப்ல ஒரு திருப்பு முனையை நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். அந்த ஒரு நேரம் உங்களை உடைத்திருக்கும். ஆனா அந்த ஒரு மூமெண்ட் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள் சின்ன சின்ன கவலைகள் உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை அது முன்னே தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். முன்னே ஒரு பக்கம் தள்ளி கொண்டிருந்தாலும் நான் இங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை. எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு எதுவுமே உங்களுக்கு கிடைத்தாலும் போதுமான அளவுக்கு நிம்மதி என்பது இருக்காது. உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்களை விட்டு விலகி இருப்பாங்க. புதிய நபர்கள் தேடி வருவாங்க. அந்த புதிய நபர்கள் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உங்களை நடத்தி கொண்டிருப்பாங்க. அது உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் நண்பர்கள் வாழ்க்கையிலும் அது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காமல் போய்விடும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் அது நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். காசு பணம் எவ்வளவு இருந்தா என்ன, நமக்கு மன நிம்மதி தாங்க வேணும் அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் சில காயங்களை கொடுத்திருக்கும். ஆனால் அதை எதையுமே நீங்கள் வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே வைத்த நாட்கள் கூட நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய மனதை புரியாமல் நடந்து கொண்டவர்கள். நீங்கள் அதிகமாக ஆழமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள். உங்களுடைய ஃபீலிங்ஸ் எப்பொழுதுமே தனியாக இருக்கும். உங்களுடைய மனதிற்குள் ஓடக்கூடிய சில விஷயங்களும் யாராலையும் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு புரியாத வகையாக இருக்கும். ஆனால் அதனை யாருமே முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளையும் கொடுத்திருக்க
கொடுத்திருக்காது. போக போக ஏன் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாமல் பல கவலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கூறினாலும், எவ்வளவுதான் விரிவாக எடுத்து கூறினாலுமே அது உங்களுடைய வாழ்க்கையில வெளியே உங்களால எடுத்து போகவே முடியாதுங்க. சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் அது அமைதியாக நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இது ஏன் இப்படி நடக்கு, என்னுடைய சுயமரியாதையும் என்னுடைய வாழ்க்கையும் இது ஏன் இப்படி கெடுத்து கொண்டு இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த எல்லா அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்காக மட்டுமே தாங்க நடக்கும். உங்களுடைய உண்மையான குன்பமாக ஒரு மனிதர்களாக உங்களை மாற்றுவதற்காக மட்டுமே இதெல்லாம் நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். எனவே வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கும்பம் ராசி வாழ்க்கையில் ஒரு புதிய பாதைக்கு நீங்க செல்ல ஆரம்பிப்பீங்க. இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை வேற, இனிமே நீங்க வாழக்கூடிய வாழ்க்கைகள் வேற. நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில சில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உங்களுக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அதிசயப்படுவீங்க. அந்த அளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்களாக நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். முடிவே இல்லாமல் போய்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில முடிவு என்பது இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். அது பழைய விதமான உங்களுடைய மனநிலைக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். எதுவுமே தெரியாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே முடிவு என்பது கிடைத்து வாழ்க்கையில நல்ல ஒரு பாடத்தை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை முறையானதாக இனிமே மாறிவிடும். இப்போது ஒரு புதிய ஒரு திசையில் நீங்கள் மாற ஆரம்பிப்பீங்க. நீங்க புதிய ஒரு பாதையை தேடிக்கொள்வீர்கள். வாழ்க்கை என்றால் என்ன, எந்த அளவுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் துயரங்கள் இருக்கும் என எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்வீங்க. ஆனா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சில விஷயங்களை தேடி கொடுக்காது. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு முக்கியமானதாக இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கினால் மட்டுமே வாழ்க்கையில முன்னேற முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சில விஷயங்கள் இருக்குங்க. அந்த சில விஷயங்கள் சில பாடங்கள் உங்களுக்கு மிக பெரிய அளவுல சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுத்த முடிவுகள், எடுத்த பாதைகள் இனிமே உங்களுடைய எதிர்காலத்துல உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். ஒரு முக்கியமான ஒரு திசைகள் உங்களுடைய லைஃப்ல இனிமே வர ஆரம்பிக்கும். அந்த முக்கியமான விஷயங்கள் தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். ஒரு திருப்பு முனையையும் உங்களுக்குன்னு உருவாக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் அதனை எடுக்கும் பொழுது ஒரு பயமானது உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்துல அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு எக்ஸைட்மெண்டாக இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை தேடி கொடுக்கும். அதனை பார்த்த உடனே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றமாக இருக்கும். அந்த ஒரு திசையை தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை நோக்கி மாற்றக்கூடிய ஒரு விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். அது ஒரு புதிய ஒரு கெரியராக இருக்கலாம், புதிய ஒரு இடமாக இருக்கலாம், புதிய ஒரு மைண்ட் செட்டாக கூட இருக்கலாம். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த ஒரு நேரங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில உண்மை என்ன என்பதை உங்களுக்கு அறிந்து கொள்ள வைக்கும். உங்களுடைய திசையை இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்களாக நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் இனிமே உங்களை ஆச்சரியப்படுத்த கொடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இன்கம் சோர்ஸ் ஆனது உங்களுடைய லைஃப்ல வர ஆரம்பிக்கும். அது மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருந்திருப்பீங்க. பழைய விஷயங்களில் எல்லாம் நீங்க எவ்வளவோ வாழ்க்கையில முயற்சி செய்திருப்பீங்க. அது எல்லாமே இனிமே உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு திடீரென்று ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்கும். அது அந்த ஒரு பணமானது உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸை தேடி கொடுக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில பணம் என்பது எவ்வளவு முக்கியம் என்று நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. தன்னம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்வீங்க. நான் இன்னும் பல செய்ய முடியும், நான் இன்னும் பல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு இனிமே போக ஆரம்பிக்கும். இனிமே எல்லா விதமான மாற்றங்களுமே சேர்ந்து உங்களுடைய லைஃப் இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நீங்க போக ஆரம்பிப்பீங்க. உள்ளுக்குள்ள ஒரு முன்னேற்றத்தையும் நீங்க உங்களுடைய குழப்பங்களுக்கு ஒரு தீர்வையும் இனிமே தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்கள் பழைய உங்களை நினைத்து பார்க்கும் பொழுது நான் இவ்வளவு வளர்ந்துட்டேனா என்கிற மாதிரியான சில எண்ணங்கள் கூட உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில சில பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். கும்பம் ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய காலங்கள் புரியாத மனிதன் என்ற பெயரானது இல்லாமல் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடிய மனிதன் என்கிற மாதிரியான ஒரு அடையாளம்
பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.